ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, பூரி, நான், சூடான சாதத்துக்கும் இது அருமையாக பொருந்துங்க இந்த ரெசிபி. இந்த சென்னா மசாலாவோட ரகசியமான சுவையும் சரியான மசாலா அளவுகளும் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் 150 கிராம் அளவுக்கு மூக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டேங்க. அதை ஒரு 5 விசில் வச்சு இறக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நான் லைட்டாக ஸ்மேட்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். அப்போ தான் சென்னா மசாலா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும், தண்ணியோடு இருக்கட்டும், தண்ணி வடிகட்டக்கூடாது. ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 10 பல் பூண்டு தோலை உரிச்சு நான் அதை சேர்த்துக்கிறேன். இது 4 பேரோட மெஷர்மெண்ட்டு. நான் 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கலரி கொடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர வேண்டியதில்லை. கண்ணாடி பதத்திலேருந்து அடுத்த பதம் வந்தாலே போதும். ஏன்னா இது நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக இது கண்ணாடி பதத்துலேருந்து அடுத்த பதத்துக்கு வந்திருக்கு. இது சரியாக இருக்கும். இது கூட 4 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக கிளறி கொடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது மசாலாவுக்கு தான். லைட்டாக வதக்குனதும் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்து கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவோட அளவு கூட்டியோ குறைச்சியோ வச்சுக்கலாம். இது லைட்டாக உங்களுக்கு தீரா மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எதுவும் தண்ணி சேர்க்கலை. எனக்கு எண்ணெயிலே கரெக்டாக இருக்குது. இது கரெக்டான பதத்தில் இருக்குது. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுண்டல் பாருங்கள், நான் வேக வச்சுருக்கேன் இல்லையா, இந்த சுண்டல் பாருங்கள் ஒரு 75% அளவுக்கு வெந்திருக்கு. இதை நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் ஒரு 4 பட்டை இலை, 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை 2 உடச்சி போட்டிருக்கேன். இது கூட 3 ஏலக்காய். இது லைட்டாக கரண்டிலேயே ஃப்ரை பண்ணுங்கள். அதாவது ஸ்டவ் ஸ்லோவில் தான் இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், திக்காக இருக்குது. இதை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட வாசனை நல்லா கும்முன்னு வருதுங்க. சூப்பராக இருக்குது. இது கூட நான் தனியாக மசாலா அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா கிண்ணம், அதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்தில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளிக்கு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க. இல்லைனா இந்த டைமிங்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா வதக்கி தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மூக்கடலையை சேர்த்துக்கலாம். இது வேக வச்ச தண்ணியில் சத்து நிறைய இருக்குங்க. அதனால் தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம்.
இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அங்கங்கே பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வந்து வந்திருக்கு. எண்ணெயோட பதமும் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதை வந்து லைட்டாக கிளறி கொடுத்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி வாசனைக்காக வந்து இறக்கி விடலாம். இதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இந்த சென்னா மசாலா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போல் சுவையான எளிமையான சமையல் குறிப்புகளுக்கு நம்ம போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் விலாகுன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.